வணக்கம். இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. இப்போ நம்ம பார்க்க போகிற புக் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இது எவ்வளோ பேருடைய ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு தெரியல. பிகாஸ் நம்மளோட ப்ரொஃபஷனாக இருக்கலாம், இல்லை பர்சனல் லைஃபாக இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுன்றது தேவை, ரிலேட்டிவ்ஸுன்றது தேவை. அந்த டைம்லலாம் அவங்ககிட்டலாம் எப்படி பேசணும் அப்படின்றது வந்துட்டு இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த புக்கை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமா, எனக்காகவே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. பட் வந்து இந்த புக்கில் வந்து நம்ம நிறைய இடத்துல நோட் பண்ணாத நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கலாம். எனக்கு வந்து பேசிக்கலி இந்த ஆத்தர் எழுதுகிற நிறைய புக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த ஆத்தர் எழுதின புக்ஸில் வந்து ஹவு டு பி அ குட் பப்ளிக் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. டேல் கார்னகியோட ஹவு டு பி அ குட் பப்ளிக் ஸ்பீக்கர். இந்த புக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ப்ளஸ் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்றது வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு அப்ளை பண்ணி பார்ப்பாரு. அதே மாதிரி தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி லீடர்ஷிப் குவாலிட்டி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஒரு சாப்டரில் அழகாக சொல்லியிருப்பாரு. ஸோ இதில் வந்து நம்ம சாப்டர் பை சாப்டர் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதில் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஒரு செகண்ட் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. 8 things this book will help you achieve அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அந்த 8 things என்னன்றதை நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு சாப்டர்லையுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்ம கிளியராக பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, ஃபண்டமெண்டல் டெக்னிக்ஸ் இன் ஹேண்ட்லிங் பீப்புள். இப்போ ஒரு பீப்புளை நம்ம பீப்புள்ஸை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இதில் இவங்க சொல்கிற டெக்னிக் என்னென்ன அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு கேதர் ஹனி டோன்ட் கிக் ஓவர் த பீ ஹைவ். உங்களுக்கு வந்து தேன் வேணும் அப்படின்னா தேன் கூட கலைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்கள வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீ இந்த மாதிரி தப்பு பண்ணுற, நீ சொன்னது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபேஸ்க்கு முன்னாடி நீங்கள் டேரெக்டாக சொல்கிறப்போ நெக்ஸ்ட் டைம் அவங்க கூட பழகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா. ஸோ வந்து அவங்க மேலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இதே அவங்கள நீங்கள் நெகட்டிவாக சொல்லணுன்னா கூட நெகட்டிவையுமே பாசிட்டிவ் வேல ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு புரிகிற மாதிரியான வேலை சொல்லி வே ஆஃப் டீலிங் வித் பீப்புள் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜென்யூனாகவே அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் காமிச்சிக்கணும். அது எப்படி நான் காமிச்சிக்கிறது அப்படின்னா, ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட ரொம்ப ஆர்வமாக சொல்கிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த டைமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, நம்ம சொல்கிறத கேட்கறதுக்கு யாராச்சும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் ஆசைப்பட்றாங்க. இதில் வந்து ஈவன் ஒரு கோட் கூட சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்கள பற்றியே நம்ம பேச விட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப நேரம் பேசுவாங்களாமா நம்மள்கிட்ட. ஈவன் நம்மளை வந்து அவங்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். பிகாஸ் நான் பேசுகிறத இவ்வளோ நேரம் அவங்க வந்து கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களாம். நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு கொஷின் கேட்கலாம், அவங்க என்ன வேணால் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் வந்து கேட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தப்பு இல்லை இல்லையா. அடுத்தது, வேர்ல்ட் இஸ் வித்தின் ஹி who cannot walk a lonely way. பிகாஸ் நம்ம என்னதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட எல்லாருமே இருந்தாலுமே அந்த லோன்லி ஃபீலிங்ன்றது எல்லாருக்குமே இருக்குதா. இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் நிறைய பேருக்கு பார்க்க வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு இருக்க மாதிரியும் இருக்கும் நம்மளுக்கு. பட் அவங்களுக்குள்ளார வந்து ஒரு உள்ளார்ந்த லோன்லினஸ் கண்டிப்பாக இருக்கதான் செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஐ எம் தேர் ஃபார் யூ அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு சொல்லாமல் சொல்லணும், இன்டெரக்டாக வந்து நீங்கள் காமிச்சிக்கணும். அப்போ வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் மீ டு ஹியர் அபவுட் மீ அப்படின்றத நினச்சி அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஈவன் அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளார வந்து கொண்டு போகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்துட்டு பார்ட் 2ல் என்ன கொடுத்துருவாங்க, 6 ways to make people like you. இது வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்களை நீங்கள் பார்க்குறீங்க, அவங்கள வந்து நீங்கள் க்ரீட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க, ஸ்மைல் பண்ணுவீங்க இல்லையா. அதே மாதிரி அவங்க உங்கள்கிட்ட வந்து நேம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நேமை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நேமை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது நிறைய பேரோட ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட நேம் சொல்கிறாங்க, என் பேர் திஸ் ஆர் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10-20 மினிட்ஸ் நீங்கள் பாட்டுக்கு பேசுகிறீங்க, உங்களை பற்றி, உங்கள் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பற்றி பேசுகிறீங்க, அவங்கள பற்றி பேசுகிறீங்க. எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம மீட் பண்ணலாம் பாய் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க பேர் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்கள்ட்ட ஐம் சாரி நான் மறந்துட்டேன், உங்கள் நேம் உங்களை ரிப்பீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. திஸ் இஸ் இட் செல்ஃப் ஃபர்ஸ்ட் திங். அவங்களுக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷனாக உருவாயிடும். பிகாஸ் நம்ம நேமு சொன்னோம், அந்த நேமே மறந்துட்டாங்க, அப்போ நம்ம சொன்னதெல்லாம் ஞாபகம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ ட்ரை டு ரிமெம்பர் த நேம். அந்த நேம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு பிக்சர் கூடயோ உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் கூடயோ நீங்கள் ரிலேட் பண்ணி அந்த நேமை வந்து டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி இஃப் யூ டோன்ட் டூ திஸ் யூ ஆர் ஹெட்டட் ஃபார் ட்ரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எதை ட்ரபிள்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நேமை மறந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர இம்ப்ரெஷன் வந்து பேட் இம்ப்ரெஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நீங்கள் என்ன தான் ஃப்ரெண்ட்லியாக பழகினாலும் அவங்க வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹவு டு வின் பீப்புள் டு யுவர் வே ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 3ல் கொடுத்துருக்காங்க. இந்த சாப்டர் ரொம்ப லென்த்தியான சாப்டர், பட் நிறைய கான்செப்ட் இதில் சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயங்களை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து கான்ட்ரவர்ஷியான டாப்பிக்காக கூட போகும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி கூட சிலது இருக்கும். பட் வந்து இதில் கொடுத்துருக்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பட் அது உங்களோட லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. யூ கேனாட் வின் அண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் வேணுமா ஆர்குமெண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ண சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆர்குமெண்ட்டை சூஸ் பண்ண முடியாது. ஆர்குமெண்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதர் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அந்த ஆர்குமெண்ட்டை ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்ற டைமில் நீங்கள் அந்த கிவ் அப் பண்ணிடுங்க. அதாவது அந்த ஆர்குமெண்ட் வேண்டான்னு கிவ் அப் பண்ணுங்கள். நீங்கள் சக்ஸஸை கிவ் அப் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, அந்த ஆர்குமெண்ட்டை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஷுவர் வே ஆஃப் மேக்கிங் எனிமீஸ் வந்து எது அப்படின்னா ஆர்குமெண்ட்டை வின் பண்ணுறது தான். ஸோ ஆர்குமெண்ட்டுன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ அதை அவாய்ட் பண்ணி எண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இஃப் யூ ஆர் ராங் அட்மிட் இட். இப்போ நான் வந்து ஒரு விஷயத்த தப்பாக சொல்லியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்கலாம், இல்லை தெரியாமல் கூட சொல்லியிருக்கலாம். பட் எம்பத்தட்டிக்காக ஆமாம் நான் வந்து ஒரு விஷயத்த ராங்காக சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் டைம் இதை நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களை பற்றின ஒரு பாசிட்டிவான நோட்டை வந்து அவங்களுக்கு வந்து தோண ஆரம்பிக்கும். பரவாயில்லையே இவங்க தப்பாக கூட ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி நினைப்பாங்க. அதே மாதிரி ட்ராப் ஆஃப் ஹனி அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஒருத்தவங்க பேசுகிறதே ஸ்வீட் கோட்டட் வேர்ட்ஸாக பேசுகிறாங்க, ஏன் வந்து அப்படியே தேன் ஒழுக பேசுகிறாங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பட் எப்போவுமே வந்து நீங்கள் எந்த வேர்ட்ஸை சொன்னாலுமே அதில் ஒரு ஸ்வீட் கோட் கொடுத்து நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப அழகான வார்த்தைகளாக அது இருக்கும். அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அதே மாதிரி சீக்ரெட் ஆஃப் சாக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பீயிங் சைலண்ட். ஒரு விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், சைலண்ட்டாக இருந்து பழகணும். அடுத்தது சேஃப்டி வால்வ் இன் ஹேண்ட்லிங் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எப்போவுமே அந்த ஆர்குமெண்ட்லேருந்து அந்த அவாய்ட் பண்ணுற சிச்சுவேஷன் வரப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை டேக்கிள் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிளான வேலை வந்து டேக்கிள் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கோஆப்ரேஷன் இருக்கணும். ஒரு 4-5 பேர் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஆர்குமெண்ட்டுன்னு ஒன்று ஆரம்பிக்குது, உங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாசிஃபையராக இருந்து பாருங்கள், டிப்ளமேட்டிக்காக பேசி பாருங்கள். நம்ம இதை வந்து நம்ம கோஆப்ரேட்டிவாக போய் பார்க்கலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் ஒர்க்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கோஆப்ரேஷனை கொண்டு வர ட்ரை பண்ணணும். அப்போ உங்களை பார்த்தா வந்து என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக ஃபீல் ஆகும். ஒர்க் ஸ்பேஸில் இருக்கீங்க, ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் போயிட்டு நான் ப்ரெசன்டேஷன் ஆரம்பிக்கிறேன், என் பேர் இது, நான் இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யாராச்சும் கவனிப்பாங்களா? ஸோ கொஞ்சமாச்சும் ட்ரமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மூவிஸில் ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க, அவங்க எந்த விதமான எக்ஸ்ப்ரெஷனும் கொடுக்காம அவங்கள்ட்ட பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கவே மாட்டீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலும் சரி, எக்ஸ்ப்ரெசிவாக பேசி பாருங்கள், ட்ரமேட்டிக்காக பேசி பாருங்கள். அப்போ வந்து இவங்கள்ட்ட இது ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட் இருக்கே, இவங்க பேசுறது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட அட்ராக்ட் ஆக ட்ரை பண்ணுவாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்க, when nothing else works இதை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நான் வந்து ஒரு நாவல் மோட்டிவ்காக தான் சொன்னேன், அதாவது நோபல் மோட்டிவ்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஒரு உனக்கான ஒரு நல்லதுக்காக தான் சொன்னேன், இவ்வளவும் நான் சொன்னது ஒரு நல்லதுக்காக தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க யோசிப்பாங்க, ஒருவேளை நம்ம நல்லதுக்காக தான் அவர் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நான் இதை வந்து ஃபேக்காக பண்ணுங்கன்னு சொல்லலை, நிஜமாவே உங்களுக்கு வந்து அவங்க மேலே ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி பாருங்கள். உன்னோட நல்லதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்க கண்டிப்பாக நம்ம மேலே இன்ட்ரெஸ்டடாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் கண்டிப்பாக அவங்களுக்கு உருவாகும். அடுத்தது சாப்டர் 4. இது இம்பார்ட்டண்டான சாப்டர். பிகாஸ் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியையும் கம்யூனிகேஷனையும் அது எப்படி ஃப்ரெண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதையுமே லிங்க் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே அடுத்தவங்களை பார்த்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் பண்ணணும். நீங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் இந்த சின்ன விஷயத்தை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்துட்டு அவங்க மைண்டை ஏற்றிக்குவாங்க. அடுத்தது ஒருத்தவங்களுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க கை காட்டி பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், உங்களோட 4 விரலும் உங்களை தான் காட்டுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நானும் இதே மாதிரி மிஸ்டேக் பண்ணேன், அதுலேருந்து தான் நான் திருந்தினேன், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்லையே
அவங்களும் பண்ணியிருக்காங்க, நம்ம பண்ணுறதுல தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை ஒரு உதாரணமாக எடுத்து அவங்க தப்பு பண்ணுறதை குறைக்க ஆரம்பிப்பாங்க. நோ ஒன் லைக்ஸ் டு டேக் ஆர்டர். அதே மாதிரி லீடரோட முக்கியமான ஒரு இது என்னென்னா, ஆர்டர் கொடுத்து பழகாதீங்க, தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஒருத்தவங்கள்ட்ட ஒரு டாஸ்க்கை நீங்கள் செய்ய வைக்கணும் அப்படின்னா, இதை செஞ்சு பாருப்பா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள், அவங்க அதை செய்வாங்க. இதை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க யோசிப்பாங்க, இவங்க சொல்லி நான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ பெட்டர் டோன்ட் கிவ் ஆர்டர், கிவ் தம் சம் அட்வைஸ் ஆர் டெக்னிக்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களுக்கு. லெட் த அதர் பர்சன் சேவ் ஃபேஸ். எப்போவுமே ஒருத்தவங்க நீங்கள் திட்டுறீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மறந்துடாதீங்க, உங்களுக்கும் ஒரு டிக்னிட்டி இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு டிக்னிட்டின்னு ஒன்று இருக்கும். அவங்கள தரக்குறைவாக ஒரு இடத்துக்கு மேலே பேசிடக்கூடாது. அவங்களோட மிஸ்டேக்ஸை பாயிண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அவங்க டிக்னிட்டியை டச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஹவு டு ஸ்பர் பீப்புள் ஆன் டு சக்ஸஸ். ஒருத்தவங்களை சக்ஸஸை நோக்கி கொண்டு போகணும் அப்படின்னா மிஸ்டேக்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலாம். அண்ட் இந்த சேம் வே அவங்கள மோட்டிவேட் பண்ணவும் செய்யணும். மிஸ்டேக்ஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணி சக்ஸஸை நோக்கி நம்ம கொண்டு போகணும். அதுதான் ஒரு லீடரோட முக்கியமான ஒரு குவாலிட்டி. மேக் பீப்புள் கிளாட் டு டூ வாட் யூ வாண்ட். நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஆர்வம் வர அளவுக்கு நீங்கள் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே கம்யூனிகேஷனில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்றதை பொறுத்து தான் அதை பீப்புள் எடுத்துக்குவாங்க. அதை எடுத்துக்கிறத பொறுத்து தான் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பீப்புள் மேலே இருக்க போகுது. ஸோ எப்போவுமே ஸ்மூத்தான வேர்ட்ஸ் பேசுங்க, ஒருத்தவங்களை மோட்டிவேட்டிங்காக பேசுங்க. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை மற்றவங்களுக்கு அக்சசபிளான வேலை சொல்லி பழகுங்க. இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.